மானசா கைலாய குடும்பத்தில் ஒருத்தி என்பதை மற்றவர்களும் அறிய வேண்டும் என்று உற்சவம் மேற்கொள்ள எண்ணுகிறாய். நீ நிகழ்த்தவிருக்கும் உற்சவத்தின் மூலமாக அவள் அடைய விரும்புவது வேறு கௌரி. இந்த திருவிழா எனக்கு மிகவும் மகத்துவமான திருவிழாவாகும். ஏனென்றால் இந்த கைலாயத்தில் என்னுடைய ஸ்தானம் என்னவென்பது எனக்கு இப்பொழுது புரிந்துவிட்டது. ஆனால் இதற்கு பின்னர் இந்த விஷயம் அனைத்து அசுரர்களுக்கும் அனைத்து தேவர்களுக்கும் தெரிய வேண்டும். நீ கூறுவதற்கான அர்த்தம் என்ன? இன்று தாய் என்னுடன் பேசும் பொழுது நான் ஒன்றை உணர்ந்து கொண்டேன். அவர் என்னை கணேசனையும் கார்த்திகேயனையும் விட சிறந்தவளாக நினைக்கிறார்கள். அதனால்தான் இந்த விஷயம் எனக்கு தெரிந்தது போன்றே அனைவருக்கும் தெரிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இல்லை, நடந்தவற்றை பற்றி தாய் பார்வதிக்கு எதிராக நிச்சயமாக என்னால் கூற இயலாது. சீக்கிரமாக அவரிடம் நான் மன்னிப்பு கேட்க வேண்டும். தாங்கள் அங்கு சென்று என்ன கூறுவீர்கள்? தாங்கள் தான் அவரின் மகள் மானசாவை அழிப்பதற்காக இத்திட்டத்தை தீட்டினீர் என்பீர்களா? தேவராஜா இந்திரா, இதற்கு நீயும் எனக்கு துணை புரிந்தாய் என்பதை மறந்து விடாதே. உண்மை என்னவென்றால் இந்த திட்டத்தை நீதான் தீட்டினாய். தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் ஆச்சாரியரே? நான் எப்பொழுதும் தங்களிடம் மானசாவின் இறப்பை குறித்து பேசியதில்லையே. நான் தங்களிடம் மானசா கைலாயத்தை விட்டு விலகி இருக்க செய்யும்படிதானே கூறினேன். மேலும் இந்த விவகாரத்தில் என்னுடைய எண்ணம் தவறில்லையே. என்னால் இந்த விவகாரத்தை தாய் பார்வதி மகாதேவர் முன்பாக எந்த தயக்கமும் இல்லாமல் கூற இயலும். ஆனால் தாங்கள் என்ன செய்தீர்கள்? தாங்கள் தங்களின் இரு அசுரர்களை கைலாயத்திற்கு மானசாவை கொல்வதற்காக அனுப்பினீர்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் இருவரும் கணேசன் மற்றும் கார்த்திகேயனையும் தாக்கினார்கள். தன்னுடைய 3 குழந்தைகளையும் தாக்கியவர்களை தாய் பார்வதி மன்னித்து விடுவார்கள் என்று தாங்கள் எண்ணுகிறீர்களா? தாங்கள் இந்த அழைப்பிதழ் குறித்து கவலை அடைய வேண்டாம். தாங்கள் கைலாயத்தில் இருக்க வேண்டும் என்று அவசியமே இல்லை. இப்பொழுது இங்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் நான் கவனித்துக் கொள்கிறேன். தாங்கள் சிறிது ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். இந்திரதேவா, தாங்கள் தான் அவரிடம் உதவி கேட்டீர்கள். இப்பொழுது அவரை இங்கிருந்து அனுப்பிவிட்டீர்கள். உங்கள் மனதில் என்ன இருக்கிறது என்று எனக்கு புரியவில்லை. இது மிக தெளிவான விவகாரம் அக்னி தேவா. இப்பொழுது மகா காளியே மானசா விவகாரத்தில் தலையிட்டு விட்டார்கள் என்றால் நான் எனது திட்டத்தை மாற்றியமைக்க வேண்டும் அல்லவா? மகா காளியே மானசாவை அழிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அக்னி தேவா. அது மட்டுமல்ல, சுக்ராச்சாரியரை பாதாள லோகத்திற்கு அனுப்பியதும் நமக்கு சாதகமாகத்தான் இருக்கும். அப்படியென்றால் மானசாவை கைலாயத்திலிருந்து விலக்கி வைக்க மாட்டீர்களா? இல்லை அக்னி தேவா, இதற்கு பின்னால் என்ன நடந்தாலும் சரி, அது கைலாயத்தில் தான் நடக்க இருக்கும். மானசாவிற்காக வைத்துள்ள இந்த உற்சவத்தில் நாமும் பங்கு கொள்ளலாம். என்னுடைய சிந்தனையின் அடுத்த திட்டமானது அங்கிருந்துதான் ஆரம்பமாகும். இப்பொழுது உங்கள் திட்டம் என்ன? இன்னும் சிறிது நேரம் காத்திருங்கள் அக்னி தேவா. நடக்கப் போவதை பொறுத்திருந்து காணுங்கள். மிகச்சிறப்பு. இப்படி ஒரு பிரம்மாண்டமான உற்சவம் கணேசனும் கார்த்திகேயனும் பிறந்த பின்னர் கூட நடக்கவில்லையே. மகாதேவா, அன்னை பார்வதி வாசுகியிற்கு ஒரு தங்கை மட்டுமல்ல, அவளுடைய
பிறப்பின் சந்தோஷத்திற்காக இப்படி ஒரு பிரம்மாண்டமான உற்சவத்தையும் வைத்துள்ளார்கள். நீயும் வாசுகியும் மொத்த நாக உலகத்திலேயே மிகச்சிறந்த நாகங்கள் ஆவீர்கள். இங்கு மிக விரைவில் இங்கே பிரச்சனை உருவாகப் போகிறது மகாதேவா. ஆம் நாராயணா, இது எத்தகைய துன்பத்தை விளைவிக்கும் என்பதை நாம் காண வேண்டும். ஒரு நாக பெண்ணாக இருந்தும் அவளுக்கு இவ்வளவு மரியாதை. நிச்சயமாக இவ்வளவு பெரிய மனது மகாதேவருக்கும் அன்னை பார்வதிக்கும் மட்டும்தான் இருக்கும். உங்கள் உணர்வுகள் எனக்கு புரிகிறது தேவேந்திரா. நீங்கள் இந்த திருவிழாவில் கலந்து கொண்டது எனக்கு மிகவும் சந்தோஷத்தை அளிக்கிறது. இந்த திருவிழாவை சிவன் பார்வதியின் மகளான மானசாவை அறிமுகப்படுத்ததான் வைத்திருக்கிறோம். தாங்கள் ஒன்றை நன்றாக அறிவீர்கள். கைலாயத்தில் எப்பொழுதும் எந்த பாரபட்சமும் இருக்காது. ஆகையால் தான் இங்கு இந்த பிரம்மாண்ட திருவிழாவில் அசுரர்கள் தேவர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள். உணவினால் இந்த திருவிழாவை இப்பொழுது நாம் ஆரம்பிக்க வேண்டும். மிக்க மகிழ்ச்சி தாயே. இப்பொழுது இந்த பிரம்மாண்டமான உற்சவத்தை நமது கணேசன் பூஜையுடன் ஆரம்பித்தால் சிறப்பாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். தாங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? சரியாக கூறினீர்கள். நாம் இந்த திருவிழாவை கணேச பூஜையிலிருந்து ஆரம்பிக்கலாம். இப்பொழுது மானசாவிற்காக ஏற்பாடு செய்துள்ள இந்த உற்சவத்தை நம்முடைய கணேசனின் ஆசிர்வாதத்தால் ஆரம்பித்துள்ளோம். இதற்கு பின்பு உணவு அருந்த செல்லலாமா? நில்லுங்கள், 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 நில்லுங்கள். தாயே, இந்த திருவிழாவை நீங்கள் எனக்காகத்தானே ஏற்பாடு செய்தீர்கள். அப்படி என்றால் எனக்கும் பூஜை செய்ய வேண்டும் அல்லவா? நாங்கள் கணேசனுக்கு பூஜை செய்து அவனுக்கு விசேஷமான ஸ்தானத்தை வழங்கவில்லை. கணேசன் அனைத்திற்கும் ஆரம்பமாக இருக்கிறான். ஆகையால் தான் அனைத்து நல்ல விஷயங்களுக்கும் கணேசனின் பூஜையை செய்கிறோம். இல்லை தாயே, அனைவரும் எனக்கும் பூஜை செய்ய வேண்டும். தாயே, எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால் இது மானசாவின் ஒரு சிறிய ஆசைதான். இதை நிறைவேற்றுவதால் யாருக்கு எந்த தீங்கும் இல்லை. தாயே, தாங்கள் தானே கூறினீர்கள் மானசா உடல் அளவில் வளர்ந்திருந்தாலும் அவளுடைய மனதானது இப்பொழுதும் சிறு குழந்தை போலத்தானே இருக்கிறது. ஆகையால் அவரின் விருப்பத்திற்காக இந்த பூஜையை செய்வதில் தவறில்லையே தாயே. ஆகட்டும்,
நான் பூஜைக்காக வேறு தட்டை எடுத்து வருகிறேன். நீ மிகவும் பாக்கியசாலிதான் மானசா. உனக்கு பூஜை நடக்கப் போகிறது. இதற்கு பிறகு உன்னால் எதுவரை செல்ல இயலும் என்பதைத்தான் காண வேண்டும். நான் எதுவரை செல்வேன் என்று இங்கிருக்கும் அனைவரும் பார்க்கத்தான் போகிறார்கள். வா மானசா, பூஜைக்காக உன் ஸ்தானத்தில் அமர்ந்து கொள். என்ன ஆயிற்று மகளே? இங்கு இல்லை தாயே. நான் எனக்கான பூஜைக்குண்டான இடத்தை தேர்வு செய்துவிட்டேன். இவள் எந்த இடத்தில் தனக்கான பூஜையை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாள்? தமையா, எனக்கு அந்த இடம் என்னவென்று தெரியும். ஆனால் நான் யூகிக்கும் இடம் தவறாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இல்லை, இவ்வாறு நடக்கவே கூடாது. தமையா, இது நடக்கப் போகிறது. வேண்டாம் மானசா. இவ்வாறு செய்யாதே. உனக்கு நிச்சயமாக பூஜை நடக்கும். ஆனால் நான் விரும்பிய இடத்தில்தான் எனக்குண்டான பூஜை நடைபெற வேண்டும். ஆனால் என்னை தடுப்பதற்கு முன்பு பார்வதி தாயார் உங்களிடம் என்ன கூறினார் என்று நினைவு கொள்ளுங்கள். ஒன்றுமில்லை வாசுகி. மானசா இன்று தனது தாயுடன் உணவருந்த விரும்புகிறாள். அதோடு கைலாயத்தில் இருக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் தனது இடத்தை தேர்ந்தெடுக்க உரிமை இருக்கிறது. தாயே, இந்த இடத்தில்தான்
அனைவரும் எனக்கு பூஜை செய்ய வேண்டும். என் சிந்தனைக்கு மேலாக அவள் நடந்து கொண்டிருக்கிறாள். தயாராக இரு மானசா, ஏனென்றால் அன்னை பார்வதியின் கைகளால் உன்னுடைய அழிவு ஆரம்பமாகிவிட்டது. என்ன நடக்கிறது இங்கே? மகாதேவரின் இடத்தில் மானசாவிற்கு பூஜை செய்வதா? வாசுகி, இது தவறு என்று உனக்கு தோன்றவில்லையா? உன் தங்கை இப்படி ஒரு பாவத்தை செய்து கொண்டிருக்கிறாள். மன்னித்து விடுங்கள் மகாதேவா, மன்னித்து விடுங்கள் தாயே. நான் என்ன செய்வதென்று எனக்கே புரியவில்லை தாயே, என்னை மன்னித்து விடுங்கள். உனக்கு புரியவில்லையா? ஆனால் என்னால் இதை பார்த்துவிட்டு அமைதியாக இருக்க இயலாது. மகாதேவர் அவமானப்படுவதை பார்த்து எங்களால் பொறுத்திருக்க இயலாது. மானசா, இக்கணமே மகாதேவரின் இடத்தில் இருந்து எழுந்திரு, இல்லை என்றால். தேவேந்திரா, இந்த சூழ்நிலையை சரி செய்வதற்காக நானும் மகாதேவரும் இங்கேதான் இருக்கிறோம் அல்லவா? அப்படியென்றால் தாயே, இந்த இடத்தில் தாங்கள் எனக்கு பூஜை செய்ய மாட்டீர்களா? மானசா, இவ்வாறு பிடிவாதம் பிடிக்கக்கூடாது. சூழ்நிலையை புரிந்து கொள்ள முயற்சி செய். நான் இதை புரிந்து கொள்ள வேண்டும். தாங்கள் தானே கூறினீர்கள், கைலாயத்தில் அனைத்து குழந்தைகளுக்குமே அவர்களின் இடத்தை தேர்ந்தெடுக்கும் உரிமை உள்ளது என்றீர்கள். இப்பொழுதோ நான் ஏன் இதை பூஜையின் ஸ்தானமாக தேர்ந்தெடுக்க கூடாது தாயே? எதற்காக இதை அனைவரும் தடுக்கிறீர்கள் என்று புரியவில்லை. ஏனென்றால் இது மகாதேவரின் ஸ்தானம் மகளே. இந்த ஸ்தானத்திற்கு ஒரு மதிப்புள்ளது. ஆனால் ஏன்? எதற்காக இங்கு மகாதேவரை தவிர வேறு யாரும் அமரக்கூடாது? ஏனென்றால் நாம் அமரும் இடத்தில், அந்த இடத்தில் நமது விருப்பம் மட்டுமல்ல, அந்த ஸ்தானத்திற்கு ஏற்ற மரியாதை, சக்தி நம்மிடம் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல மானசா, பக்தர்கள் இந்த இடத்தை நோக்கி பார்க்கும் பொழுது அவர்களுக்கு இந்த ஸ்தானத்தின் திசையில் சாக்ஷாத் மகாதேவரின் அன்பும் சக்தியும் தான் தெரியும். ஆனால் தாயே, தாங்கள் தானே கைலாயமே என்னை பெற்றதில் ஆனந்தம் கொள்கிறது என்றீர்கள். பிறகு நீங்கள் தானே இந்த பிரம்மாண்ட திருவிழாவையும் எனக்காக ஏற்பாடு செய்தீர்கள். ஏனென்றால் அனைவருக்குமே நான் விசேஷமானவள் என்று தாங்கள் தானே கூறினீர்கள். என்னை தங்களின் மகள் என்று கூற விரும்பினீர்கள். நான் மிகவும் விசேஷமானவள் என்றால், சிறப்பு வாய்ந்தவள் என்றால், பிறகு நான் எதற்காக இந்த இடத்தை பூஜையின் ஸ்தானமாக தேர்ந்தெடுக்க கூடாது? தாயும் தந்தையும் தன்னுடைய குழந்தைகளுக்காக அனைத்தையும் கொடுத்து விடுவார்கள். ஆனால் நீங்களும் மகாதேவரும் எனக்காக இந்த ஸ்தானத்தை கொடுக்க மாட்டீர்களா? நிச்சயமாக நீ எங்களுக்கு விசேஷமானவள்தான் மானசா. ஆனால் உலகத்தில் எப்பொழுதும் ஒருவர் தன்னுடைய பிறப்பினால் அல்ல, அவர்களின் செயலினால் தான் அவர்களின் ஸ்தானம் தேர்ந்தெடுக்கப்படும். அதேபோல்தான் நீயும் இந்த உலகத்தில் உன்னுடைய செயல்களினால் உனக்கான ஸ்தானத்தை உன்னால் உருவாக்கி கொள்ள முடியும். அப்பொழுதுதான் உன்னை மற்றவர்கள் பார்க்கும் பொழுது உன்னை சிறந்தவளாக நினைப்பார்கள். அதன் பிறகு இதுதான் மானசாவின் ஸ்தானம் என்று கூறுவார்கள். நான் கூறுவதை புரிந்து கொள்ள முயற்சி செய். இந்த ஸ்தானம் இப்பொழுதும் மகாதேவரின் ஸ்தானம்தான், உன்னுடையது அல்ல. சரி, மகாதேவருக்கு நான் இந்த ஸ்தானத்தில் அமர்ந்தது பாதுகாப்பு இல்லை என்றால் அவரே என்னிடம் கூறட்டும். நான் இங்கிருந்து எழுந்து விடுகிறேன்.
மன்னித்து விடுங்கள் தாயே. தாங்கள் கூறியதற்காக நான் மௌனமாக இருந்தேன். ஆனால் இனிமேலும் என்னால் பொறுக்க இயலாத தாயே. மானசா, உனக்கு என்ன துணிவு இருந்தால் மகாதேவருக்கு உன்னால் பாதுகாப்பு இல்லை என்று கூறுவாய். இவர் மகாதேவர். பெரியவர், சிறியவர், எதிரி, தோழன், சாதாரணமான மகானான அனைவரையும் விட மேலானவர். நீ அவரின் இடத்தில் அமர விரும்புகிறாய்? என்ன இது? மகாதேவர் சிறப்பு வாய்ந்தவராக இருந்தால் அவருக்கு சாதகமாக தாங்கள் பேச வேண்டிய எந்த அவசியமும் இல்லை தேவராஜா. அவரே என்னிடம் கூறட்டும். மானசா, நீ அமர்ந்திருப்பது என்னுடைய ஆசனத்தில். எனவே இதனால் உனது தந்தைக்கு எவ்வித இடையூறும் இல்லை. ஆனால் நீ ஒரு கேள்விக்கு பதிலளிக்க வேண்டியது அவசியம். உன்னை நீ சிறந்தவளாகவும் விசேஷமானவளாகவும் எண்ணிதான் அவ்விடத்தில் அமர்ந்திருக்கிறாயா? இல்லையெனில் பாதுகாப்பு வேண்டியே அவ்விடத்தை உன்வசம் கொண்டிருக்கிறாயா? உலகில் அனைவரும் உன்னை சிறந்தவளாக எண்ண வேண்டும் என்று நீ கருதுகிறாயா? மகாதேவரே, கேள்வி என்னவென்றால், நான் இந்த இடத்தில் அமர்ந்ததினால் தங்களுக்கு ஏதேனும் சங்கடங்கள் உள்ளதா என்பதுதான். இப்பொழுது நீங்கள் உங்களின் கேள்விக்கு பதிலளித்து விட்டீர்கள். அதனால் என்னுடைய இந்த பூஜையில் எந்த விதமான தடங்களும் இருக்கக்கூடாது. யாரும் மறுத்து பேசவும் கூடாது. நான் பேசுவேன்.